தாகத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய மக்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலே அவர் பேச இருக்கிறார். Praise God, Jesus. Amen. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற அருமையான அல்போன்ஸ் அக்கா அவர்களுக்காக தொடர்ந்து செபியுங்கள். கடந்த நாட்களிலே அவர்களுடைய கண்களில் சிறிய ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஒரு வார இடைவெளியிலே அவர்களுடைய 2 கண்களும் சிறிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் அவளுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் நல்ல பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் அவர்கள் கொடுக்க நீங்கள் உங்களுடைய செபங்களிலே நீங்கள் அவர்களுக்காக செபியுங்கள். கர்த்தர் உங்கள் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கர்த்தரோட வார்த்தை நாம் கேட்போம். உங்களோடு இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தையை கொடுக்கும்படி உங்கள் மத்தியிலே நிற்க செய்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் ஊழியக்காரனாக இந்த நாளிலும் கர்த்தரோட வார்த்தை இந்த வாரம் தொடர்ந்து கொடுக்கும்படி உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை கொடுத்தவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தரோட வார்த்தையை என்ன கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சிந்தித்த வேளையில் கடந்த ஒரு வார காலமாக விசுவாச மக்கள் உங்களுடைய இல்லங்களிலே நான் சந்திக்க வந்தேன். வீடுகளுக்கு நான் கடந்து வந்தேன். வந்தபோது நீங்கள் காண்பித்த அந்த அன்பு, அதே நேரத்தில் ஒவ்வொருடைய இல்லங்களுக்கு நான் வந்தபோது ஆவியானவர் என்னோடு தனிப்பட்ட ரீதியாக அவர் எனக்கு நினைவுபடுத்தின காரியங்கள், உணர்த்தின காரியங்கள், விசுவாச குடும்பங்களிலே நான் பிரவேசித்த போது அந்த குடும்பங்களிலே அவர்களோடு கூட நான் பேசின போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதை அவர் வார்த்தையாக இன்றைக்கு கொடுக்கும்படி என்னை உற்சாகப்படுத்தினபடியால் அந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க நான் விரும்புகிறேன். ஏன் இந்த செய்தி என்று பார்க்கும்போது, விசுவாச மக்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மாதத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் சில தினங்களிலே அவருடைய பிறப்பின் நாளை நாம் கொண்டாட நாம் இருக்கிறோம். அப்படி கொண்டாட வேண்டிய அந்த நாட்களுக்குள்ளாக நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறதான காரியங்களை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் பார்த்தபோது சிலர் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டபோது, சிலர் அவருடைய சூழ்நிலைகளை பகிர்ந்து கொண்டபோது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக எனக்குள்ளாக அவர் ஏவினபடியால் இந்த வார்த்தையை நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தை சந்தித்த போது அவர்கள் ஒரு சொன்ன ஒரு வார்த்தை, எங்களுக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. என்னோட உள்ளம் அப்படியே உடஞ்சி போச்சு. ஆனால் அவரோட குடும்பத்தில் எந்த ஒரு இழப்பும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க சொன்ன ஒரு காரியம், இந்த வருஷம் எங்களுக்கு கிறிஸ்மஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த வார்த்தை என்னை எங்கே கொண்டு போகுதுன்னா, அவருடைய குடும்பத்தினுடைய அந்த சூழ்நிலைக்கு நேராக என்னை சிந்திக்க தூண்டினது. இப்படி ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் கர்த்தருடைய மக்களுடைய சூழ்நிலைகளை ஒவ்வொருடைய வீட்டிற்கும் நான் கடந்து வந்து ஜெபித்து நான் புறப்படும் போது என்னுடைய பிரயாணத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வீட்டை குறித்த காரியங்களை எனக்கு அவர் இடைப்பட்டதை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நேற்று நான் அப்படியே சிந்தித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கும்படியாக அவர் எனக்கு நினைப்பூட்டினதை உங்கள் நடுவிலே நான் வைக்க விரும்புகிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், ஏன் இந்த செய்தி என்றால்,
அவருடைய பிறப்பின் நாளை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் அந்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும், ஏன்னா அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் இந்த பூமியிலே அவர் பிறந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சத்தியத்திலே நாம் அதை பார்க்கிறோம். பிறந்தவர் நம்முடைய உள்ளத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த பூமியில பிறந்தவர் நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அவர் வாசமாய் இருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது சரீர பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் நமக்கு காணப்படுகிற குறைவுகள் நிமித்தம் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நமக்கு இல்லை, எங்களுக்கு கிறிஸ்மஸ் இல்லை, இந்த கிறிஸ்மஸ் எப்படியா இருக்குமோ, இந்த கிறிஸ்மஸ் எப்படி போகுமோ, அப்படியெல்லாம் நம்மளை பல விதங்களிலே நம்மளை சிந்திக்க வைக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற என் அப்பன் இயேசு அவருடைய அந்த பிறப்பின் நாளை, அவருடைய அந்த பிறப்பின் நாளிலே உங்களை அவர் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவரை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் அவர் விரும்புகிறாரே தவிர, நீங்கள் அந்த நாளிலே நீங்கள் ஒரு விதமான கவலையோடு துக்கத்தோடு இருப்பது அவருடைய விருப்பம் அல்ல. அதனால்தான் இந்த செய்தி அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆக கர்த்தருடைய மக்கள் நம் அப்பன் இயேசுவை சொந்தமாய் நமக்குள்ளாக அவர் வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்து முடிக்க அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையின் உள்ளத்திலே இருப்பாரானால் நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் அஞ்சவே வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தபோது நம்ம பார்க்க போகிறோம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். வேதம் சொல்லுகிறது சுற்றி திரிந்தார். அந்த திரிந்தார் என்ற அந்த வார்த்தை நீங்க கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும். திரிஞ்சுக்கிட்டு இருந்தாராம். எதுக்கு? நன்மை செய்ய. நன்மை செய்ய ஒருவர் இந்த பூமியிலே திரிஞ்சவர் இப்ப எங்க இருக்கிறார்? உங்களுடைய என்னுடைய இந்த எம்எல்டில என்னவா இருக்கிறார்? அவர் வாசமா இருக்கிறார். அப்ப வாசமா இருக்கிறவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? எஸ். ஆக தேவனுடைய ஜனமே, ஒன்றை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய காரியங்கள் இந்த நாட்களிலே, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். தெரிஞ்சவர் அவர் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வேளையிலே அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை அழகுபடுத்த அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்களேன். ஒரு வாரங்களுக்கு முன்பதாக கொட்டேஷன், இந்த ஆடியோவுக்காக இந்த எஸ்டிமேட் கொட்டேஷன் வாங்கினேன். அந்த பிரதர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு அவரிடத்துல சில காரியங்கள் என்னிடத்துல இருந்ததான அந்த டவுட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கிளியர் பண்ணேன். போன வாரம் அவர் எல்லாவற்றையும் எனக்கு விளக்கி சொன்னார். சரி என்று சொல்லி மறுபடியுமாக இன்னுமாக பலவிதமான காரியங்கள் எல்லாம் அதற்குரியவைகளை இன்னும் சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும்
என்பதற்காக அதற்கான பிரயாசங்களை நான் எடுத்தேன். முடிஞ்சிருச்சு. 2 நாட்களுக்கு முன்பதாக மறுபடியுமாக அந்த பிரதர் எனக்கு தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டவர், என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு இந்த ஆடியோ வாங்கணும்னு. ஏன்னா நம்ம அதை நீங்கள் வாங்கணுன்னா அதை நாங்கள் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னதாக நீங்கள் எங்களுக்கு சொல்லி நீங்கள் புக் பண்ணாதான் நாங்கள் அதை அந்த பொருளை நாங்கள் கொண்டு வர வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய மனதில் 20ஆம் தேதி என்பதை மனதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்பொழுதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 25ஆம் தேதி நமக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை. ஏனென்றால் அதை வாங்கினா அதை சரியாக எல்லாம் ஆயத்தப்படுத்தணும். அதற்கே 2 நாட்கள் ஆகும். ஆகவே 20ஆம் தேதி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ அவரிடத்துல நேற்று சொன்னேன், பிரதர் நீங்கள் எல்லாவற்றையும் புக் பண்ணுங்க, 20ஆம் தேதி நான் கட்டாயம் நான் வந்து எடுத்துருவேன். என்னோட வாயில் அந்த வார்த்தை வருது, ஆனால் எனக்கு தான் தெரியும் என்னோட கையில் என்ன இருக்கு அப்படின்னு. ஆனால் எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, என்னோட கையில் என்ன இருக்குன்றதை நான் பார்க்கல, நான் வாங்குவேன் அப்படின்றத எனக்கு அந்த விசுவாசத்தை வைத்தவரை நான் நம்புகிறேன். ஆமென். அப்போ அவர் சொன்னார், அடுத்த கேள்வி, இந்த தொகை முழுசும் எப்படி நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுவீங்களா? 20ஆம் தேதி வாங்குவேன், அவ்வளோதான். திரும்ப அவர்கிட்ட நான் சொன்னது 20ஆம் தேதி வாங்குவேன், நீங்கள் புக் பண்ணுங்க. அப்புறம் அவர் திரும்ப கேட்டார், பண்ணிட்ட பிறகு நீங்கள் வாங்காமல் போயிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம், நான் ரிட்டன் அனுப்ப முடியாது, வருஷ கடைசி லாஸில் போயிடும், யோசிங்கன்னாரு. திரும்ப சொன்னேன் 20ஆம் தேதி வாங்கிடுவேன். அவர் என்னை திரும்ப திரும்ப கேட்க எனக்கு ஒரு அவிசுவாசத்திற்குள்ள கொண்டு போகல. அவர் என்னை திரும்ப திரும்ப கேட்க என்னை ஒரு தயக்கத்துக்குள்ள கொண்டு போகல. அவர் திரும்ப திரும்ப கேட்க இது என்னால் வாங்க முடியாதுன்னு நான் நினைக்கல. ஆனால் ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சும், 20ஆம் தேதி வாங்குவேன். ஏன்? விசுவாசம். தேவனுடைய ஜனமே, ஏன் சொல்றேன் தெரியுங்களா? எனக்குள் வாழுகிறவர், எனக்குள் வாசம் பண்ணுகிறவர் இந்த பூமியிலே நன்மை செய்ய சுற்றி திரிந்தவர் என்பதை நான் முழு நிச்சயமாய் நான் நம்புகிறேன். அவரை நான் எனக்குள்ள வச்சிருக்கும் போது என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச காரியத்தை நான் பார்க்கல, நன்மையாக நிறைவாய் சுற்றி திரிந்தவரை நான் பார்க்கறதுனால 20ஆம் தேதி வாங்கிடுவேன்ற ஒரு நிச்சயம் எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வாழ்விலே அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்திற்குள்ள நீங்க வந்து பாருங்க, அவர் உங்களுக்கு செய்கிறதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஒரு நாளும் உங்களோட வாழ்க்கையில கலங்காதீங்க, ஒரு நாளும் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாளும் உங்களோட விசுவாசத்தை விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த விசுவாசம் என்னும் அந்த தைரியத்தை இழந்துராதீங்க. ஏன்னா உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர் என்பதை எப்பொழுதும் உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்துக்கணுங்க. அவரை தான் இன்னும் சில தினங்களில் நீங்கள் கொண்டாட இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை விட்டுருவாரா? உங்களுக்கு கிறிஸ்மஸ் இல்லாமல் ஆக்கிடுவாரா? உங்களை சந்தோஷமா மகிழ்ச்சி இல்லாமல் உங்களை வச்சிருவாரா? இல்லை இல்லை இல்லை. அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் பூர்த்தி செய்ய, அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் நல்ல தேவனுங்க. அவர் is a good God. That's why the psalmist says in Psalm 34:10, சங்கீதக்காரன் தன்னோட அனுபவத்திலே சங்கீதத்தில் எழுதுகிறான். 34ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவேதான் கொஞ்சம் மேல அவர் தூக்கி சொல்றார் 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எதை ருசித்து பார்க்கணுமா? கர்த்தர் நல்லவர். Who is he?
Who is he? தேவனுடைய ஜனமே, உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவரை நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்க. அந்த நல்லவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு குறைவில்லாதபடி கத்த நடத்த ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னோட வாழ்க்கையிலே அதை நான் அனுபவிக்கிறேன். தேவனுடைய சமூகத்திலே அதை நான் சொல்லாமல் இருப்பேன் என்றால் தேவனுடைய ஜனமே, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்னை நடத்துகிற விதம் ஆச்சரியம், அது அதிசயம், அது அற்புதம். ஏனா நான் நம்புகிறவர் ஆச்சரியத்திற்குரியவர், நான் நம்புகிறவர் அற்புதர், நான் நம்புகிறவர் அதிசயம் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே என் வாழ்க்கையில அப்படியே அவர் வெளிப்படுகிறார். அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்க. எப்பவுமே உங்களிடத்துல குறைவாக இருக்கிற அந்த காரியங்கள் ஒருவேளை இல்லை அப்படின்ற அந்த 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 காரியத்தை நீங்க என்னைக்குமே நினைக்காதீங்க. அந்த காரியத்தை முடிவு பண்ண வேண்டியது உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர். எந்த நேரத்தில், எந்த வேளையில, எப்பொழுது, எதை எப்படியாக அதை உங்களுக்கு சந்தித்து உங்களை தொடர்ந்து சாட்சியாய் நீங்கள் சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே நீங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்த அவருக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம், மாமிசத்துல நாட்களையும் காலங்களையும் விசேஷித்தவைகளையும் நம்ம நினைக்கும் போது நமக்குள்ளாக ஒரு கலக்கமும் பயம் வந்துடுது. அந்த காரியங்களை குறித்ததான ஒரு வேதனை பாரம் நமக்குள்ளாக வந்துடுது. நான் ஒன்றை இந்த காலையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரா, உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவரை விசுவாசிங்க, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் உங்களை சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே அவர் உங்களை திகைக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அதற்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். அவர் எனக்கு சொல்லும்படி, உங்களுக்கு அவர் காட்டும்படியாக அவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை எடுத்துக்கொள்வோமா? லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட வாசிக்கிறேன். Luke chapter 1 verses from 30 onwards. 30 onwards. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் இந்த பகுதியை முழுசு நான் வாசிச்சேன்னா, இங்கதான் ஒரு காரியம் நமக்கு அடங்கி இருக்கிறது. அதை கடைசியாக வாசித்த அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிடுங்களேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சிலர் சொல்லாமலே இருக்கிறீங்க சகோதரமார்கள்லாம், கொஞ்சம் அப்படி பார்த்து கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையிலே அது நிறைவேற போகுது.
அதை நிறைவேற்றி கொள்ள நீங்க சொல்லணும். பக்கத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், தேவனாலே. அப்போ கூட ஒரு சிலர் தலை குனிஞ்சவங்க நிமிர மாட்டுறாங்க, பார்க்குறேன். ஆமாம், உற்சாகமாக சொல்லுங்க. ஏன்னா வார்த்தை சில காரியங்கள் இங்கிருந்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது சொல்லுங்க, அது கிரியை செய்யும். ஆமாம், பார்த்து சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. இப்போ ஒன்று தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த கிறிஸ்மஸ் எனக்கு இல்லை, எப்படி எனக்கு இந்த கிறிஸ்மஸ் இருக்கும்? இப்பவே எனக்கு இவ்வளோ நெருக்கம், எப்படி நான் அதை சமாளிக்க போறேன்? அப்படியெல்லாம் நிறைய கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுடைய அந்த காரியத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுங்களா? நீங்க சொன்ன வார்த்தை தான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு இந்த இடத்துல ஒரு சம்பாஷணை யாருக்குன்னா, தேவ தூதனுக்கும் மரியாளுக்கும் ஒரு சம்பாஷணை. அதை நம்ம வாசிச்சிட்டோம். ஆனா அந்த சம்பாஷணையை மரியாளுக்கு அதை உறுதிப்படுத்த சொன்னதெல்லாம் நடக்க ஒரு காரியத்தை அங்கே ஒரு எடுத்துக்காட்டாக அங்கே வச்சாரு. அதுதான் அங்கே ஹைலைட்டு. அதனாலதான் அடுத்த வசனம் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப மேல உள்ள வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். அது நம்ம என்ன பார்க்கிறோம் அந்த இடத்துல? இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். அது ஓகே. ஆனா அடுத்த ஒரு வார்த்தை வருது பாருங்க, இல்ல எப்படி நடக்குமா? செஞ்சிருவனா? பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமா? வாங்கி தர முடியுமா? மனைவி விரும்புகிறதை என்னால செய்ய முடியுமா? கணவன் நினைக்கிறதை என்னால பண்ண முடியுமா? இப்படி எல்லாம் ஒரு கேள்வியா வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த கேள்விக்கு தான் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை இங்க வைக்கிறாரு. என்னவா? மலடி. அப்படின்னா என்ன? இல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அவங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்னும் வருஷம் இருக்கு, பிறந்துரும். ஆனா அந்த இடத்துல வசனம் சொல்லுது, 2 காரியத்தை அந்த இடத்துல ஹைலைட் பண்றாரு தேவ தூதனை. ஒன்னு என்னன்னா, முதிர் வயது கிளியரா கன்ஃபார்ம் பண்றார். அப்படின்னா என்ன? சான்ஸ் இல்ல, முடியவே முடியாது, ஹிஸ்டரியிலே முடியாது, மருத்துவத்திலே முடியாத ஒரு காரியம். அதனால அடுத்தது சொல்றாரு, மலடி, ஆகாதுன்னு தள்ளப்பட்டவள், சுதந்திரவாளிக்கு பேர் பெறாதவள். இப்படி நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போகலாம். என்ன சொல்றாரு அந்த இடத்துல? மலடியா எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். எவ்வளவு கிளியரா அங்கே அவர் சொல்றார் பாத்தீங்களா? எத்தனாவது மாதம்ன்றதையும் அந்த இடத்துல கொடுக்கிறார். ஏன் தெரியுங்களா? முதிர் வயது, மலடி, முடியாத ஒன்றை, ஆகாது என்று நினைச்ச ஒரு காரியத்தை என் தேவன் ஆகும்படி செய்தபடினாலே அந்த இடத்துல அவர் கொண்டு வந்து மரியாளுக்கு முன்பாக வைக்கிறார். முதிர் வயதாய் இருந்ததானே, மலடியாய் இருந்ததானே அவள் இப்பொழுது ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், 6ஆம் மாதம் என்று சொல்லி மரியாளை உற்சாகப்படுத்தினவர் இந்த காலவள் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் எந்த சூழ்நிலை நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான அந்த பாரங்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான கலக்கங்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான தேவைகளை அறிந்தவர் சொல்லுகிறார். அந்த எலிசபெத்தை நினைச்சு பாரு மகனே, அந்த எலிசபெத்தை நினைச்சு பாரு மகளே. முதிர் வயதிலே மலடியனே பட்ட அந்த ஸ்திரீ ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்க கூடுமானால் அதை செய்தவர் இந்த காலவெளியில் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஓ இந்த வருஷம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, இந்த வருஷம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் இருக்கு. அவரை மகிமைப்படுத்துவீங்க, அவரை போற்றுவீங்க.
அவரை பற்றி 4 பேருக்கு இந்த கிறிஸ்துமஸ்ல நீங்க சொல்ல போறீங்க. தேவனுடைய ஜனமே, ஏன் தெரியுமா? அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும், உங்களுடைய வாழ்க்கையில டவுட்டா இருக்கிற எல்லா காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில சந்தேகமா இருக்கிற எல்லா காரியங்களையும் இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர்னாலே தம்முடைய தூதனுக்கு அவர் கட்டளையிடுகிறார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவர் வாய்க்க பண்ணுகிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே அல்ல. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த காரியத்தை கேட்ட உடனே மரியாள் விசுவாசித்தான். அப்ப இந்த வேளையில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவருடைய இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த காரியங்களை ஆகும்படி கர்த்தர் செய்ய அவர் இந்த வேளையில அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் சொல்லிட்டா நடக்குமா? நடக்கும். ஆனா யாருக்கு நேரா நடக்கும்னா அந்த வார்த்தையை விசுவாசித்தவர்களுக்கு நடக்கும். சொல்றது ரொம்ப ஈஸிங்க, நடக்கிறதெல்லாம் அவ்வளோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வந்தாலே வாழ்க்கையில அவர் செய்ய நினைச்சாலும். அப்ப இந்த வேளையில அவர் சொல்லுகிற வார்த்தை அவராலே எல்லாம் ஆகும் என்று, என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவஜனமே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப இங்கே மரியாளுக்கு தேவ தூதன் சொன்ன அந்த காரியம் அவரால் கூடாதது இல்ல, அது அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு மரியாளிடத்துல சொன்ன அந்த காரியம் நடந்ததுனால தான் நம்ம எல்லாரும் அவரை விசுவாசித்து இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அந்த வார்த்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள போகும்போது தான் அவர் நல்லவர் என்பதை நம்ம ருசிக்க இன்னும் நம்மளை தூண்டுது. அந்த தேவ தூதன் சொன்ன அந்த காரியம் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா அடுத்த அதிகாரத்திலே அதை நம்ம பார்க்க முடியுது. 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நம்ம இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக, நல்ல கவனிக்கணும் வார்த்தையை, நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். எந்த காரியத்தை? அங்க மரியாளை பார்த்து தேவ தூதன் ஒரு காரியத்தை சொன்னார்ல. என்ன சொன்னாரு? அப்பா, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிற, அதனால இப்ப நான் வந்திருக்கிறது இந்த சத்தத்தை குறித்து நீ பயப்படாத. என்ன அப்படின்னா, நீ ஒரு குமாரனை பெறுவா. அதற்கு என்னன்னு பேரும் சொல்லிட்டாரு. அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அந்த தேவதூதன் சொல்றாரு. சொன்னது பிறகு யாருக்குமே ஒரு டவுட், அது எப்படி நடக்கும்? ஏன்னா மரியாள் திருமணம் ஆகாத ஒரு பெண், கன்னி பெண்ணா இருக்கும்போது அந்த டவுட் மரியாளுக்கு வந்தது. அது சரி. அதனால அடுத்த ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். 35ஆம் வசனத்துல அதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படி தேவதூதன் மரியாளிடத்துல சொன்ன அந்த காரியம் இங்கே மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்றாங்க? பேசிக்கொள்றாங்க. பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியம். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நடந்ததாக. இப்போ என்ன நடந்திருக்கு? தேவ தூதன் அங்கே மரியாளிடத்துல சொன்ன அந்த காரியம் நடந்திருக்கு. நடந்த அந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று மேய்ப்பர்கள் அந்த இடத்துல அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுகிறார்கள், பேசிக் கொள்ளுகிறார்கள். தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்தும்படி அவர் சொல்லுகிறார். என்ன தெரியுங்களா?
கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெல்லை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை, இந்த காரியத்தை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, எந்த காரியம் தேவனாலே கூடாது காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு எல்லா காரியமும் அவரால் ஆகுன்னு ஒரு விஷயத்தை சொன்னார். பார்த்தீங்களா? அதை கேட்டிருக்கிற நீங்கள் யார் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இந்த மேய்ப்பர்களை போல அது நடக்கும்படியாக அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. மேய்ப்பர்கள் பார்த்தாங்க, நீங்க பார்க்க போறீங்க. அந்த நம்பிக்கை இருக்க உங்களுக்கு? கிறிஸ்துவனுடைய பிறப்பினால இன்னும் ஒரு சில தினங்கள்ல பார்க்க போகிற தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காரியம் என்று மேய்ப்பர்கள் சொல்லுகிறது போல சொன்னது போல நாட்கள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில என்னால் செய்யக்கூடாத ஒரு காரியம் உண்டோ என்று சொன்னவர் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன், என்னால் எல்லா காரியம் ஆகும் என்று உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறவர், விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பணமாக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம், ஆனால் அது எந்த காரியங்களாக இருக்கட்டும், கர்த்தர் அவர் உங்களுக்கு அந்த காரியத்தை அவர் செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறதை நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்க பார்க்க போறீங்க. அது உங்களை கொண்டே அது வரும்படி கர்த்தர் செய்வார். இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கொண்டு அது நடக்கும்படி செய்வார். இல்லை என்றால் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் உங்களோட வாழ்க்கையில பேசுகிறவர் நீங்கள் பார்க்கும்படி அவர் செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறார். சரி, ஒரே ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வைத்து நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இங்கே இவர்களோட வாழ்க்கையில தேவ தூதன் சொன்ன அந்த காரியம் இங்கே நடந்ததாக நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலையும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த காரியத்தை குறித்து நம்ம இந்த வேளையில நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். Luke's Gospel chapter 5 verses 17 onwards. எல்லாரும் நீங்க அதை பாருங்க. ஏன்னா நடந்ததாக ஒரு காரியம் அங்கே நடந்ததை பார்த்தோம். இங்கேயும் ஒரு காரியம் நடந்தது. யார் மூலமாக நடந்ததுன்னா, என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாள்களை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிரவாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டுகளோடு வழியாய் ஜனங்களின் மத்தியிலே இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது?
பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிரவாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி, அந்த வார்த்தையை கவனிங்க, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இந்த வேத பகுதி நமக்கு தெரியும், அதிகமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் அப்பன் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்களில் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்ததான் அந்த நேரத்தில், அங்கே எல்லாரும் கூடியிருந்த அந்த நேரம், சில மனுஷர் ஒரு திமிரவாதக்காரனை கொண்டு வந்து சுகமாக்கும்படியாக கொண்டு வந்த வேளையிலே அங்கே உள்ள இடம் இல்லாதபடினாலே வாசிச்சோம். அவர்கள் மேலே ஏறி இயேசு இருக்கிற அந்த இடத்திற்கு நேராக அந்த தட்டுகளை எடுத்துட்டு அங்கே அவருக்கு முன்பாக இறக்கினார்கள். ஆண்டவர் பார்த்தா அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த திமிரவாதக்காரனை குணமாக்கினார். இதுதான் அந்த இடத்துல அந்த சம்பவம். ஆனால் நீங்க கீழே அப்படியே வாசிச்சு வந்தீங்க, அந்த முடிவு, அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? அதிசயமான காரியம். ஏன் அந்த வார்த்தை வந்து தெரியுங்களா? இந்த திமிர்வாதக்காரன் பல வருஷமா எழுந்திருக்க முடியாதபடிக்கு படுத்த படுக்கையிலே இருந்தவனாய் தன் வாழ்க்கையை அவன் கடத்தி கொண்டிருந்ததை, வாழ்ந்து கொண்டிருந்ததை அங்கே இருந்ததான மக்கள் எல்லோரும் கண்டவர்களாய் அந்த இடத்துல என் அப்பன் இயேசுவிடத்திலே கொண்டு வந்து, இது நடக்குமா, இப்படி இவர்கள் இறக்குகிறார்களே என்று ஒரு கூட்ட மக்கள் அவருக்கு முன்பாக அதை பார்க்கும்போது, என் ஆண்டவர் செய்த அந்த காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஆயிருந்ததா? அதிசயமாயிருந்தது. இந்த மனுஷன் எழுந்திருப்பானா என்று நினைத்த அந்த மக்களுக்கு முன்பாக என் அப்பன் இயேசு அந்த காரியத்தை அதிசயமாக்கும்படி அதை செய்தார் என்று பார்க்கிறோம். ஒரு காரியம். இன்னொன்று, அவர் இந்த திமிர்வாதக்காரனிடத்தில் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அதை செய்யும்போது அங்கே இருந்ததான வேத பாரகரும் பரிசேயரும் அவங்க என்ன சொல்றாங்க? தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவர் அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்க யார் என்று அவங்க யோசிக்கிறத இயேசு அறிந்து, அவருடைய சிந்தனையை அறிந்து அவர் என்ன செய்றார்னா, இந்த திமிரவாதக்காரனை சுகமாக்குகிறத பார்க்கிறோம். ரெண்டு விஷயங்கள். ஒன்று, அந்த மனுஷனை பார்த்து கொண்டிருந்ததான ஜனங்கள் அந்த இடத்திலே அவனை இறக்கும்போது இது எப்படி ஆக்கும் என்று நினைத்த அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் அந்த காரியத்தை அதிசயமாக அதை மாற்றுகிறார். இரண்டாவது, அங்கே வேதபாரகர் பரிசேயர் தங்களுடைய மனதிலே யோசித்த அந்த காரியத்தை என் அப்பன் இயேசு அவர்கள் சிந்தனையை அறிந்ததை அவர் அந்த இடத்துல அவர்களுக்கு முன்பதாக அவர் செய்த அந்த காரியம், அந்த அதிசயம். அப்படின்னா என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல வருது, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதும் அநேகருக்கு அதுதான் இவ்வளோ நாள் எடுத்த அந்த பிரயாசம்,
இவ்வளோ காலமாக எடுத்த அந்த முயற்சியே இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, இனிமேல் தானா இருக்கிற இன்னும் சில தினங்களா அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு அவர்கள் காண அந்த அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். இரண்டாவது, இயேசுவை பரீட்சை பார்க்கிற மக்களுக்கு முன்பாக கர்த்தர் அந்த காரியத்தை அதிசயமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. செஞ்சிருவாரா? அவரால் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும், கர்த்தரை பரீட்சை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் காண கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். ஆனால் அந்த காரியம் எப்படி தெரியுங்களா? அதிசயமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? அதிசயம். அப்போ எப்படி கம்பேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஆவியானவர் அந்த வார்த்தை எப்படி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ நாளைக்கு கிறிஸ்மஸ்னா இன்றைக்கு இரவு 11:55க்கும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செஞ்சு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில் நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆராதிக்க அவரால் கூட விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்களா பார்ப்போம். ஆமா, இங்கே ஆண்டவர் அவர்கள் காண அந்த காரியத்தை அதிசயமாய் செய்தாராம். அது அவர்களுடைய கண்களுக்கு அது அதிசயமான காரியமாய் தென்பட்டது. தேவனுடைய சனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த காரியங்களை அவர் உங்களுக்கு அதிசயமாய் அவர் செய்ய போகிறார். அதிசயமாய் செய்ய போகிறார். அதிசயமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? பாடுவோம். ஆக்கும் எல்லாம் விசுவாசத்தோடு பாடி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அதிசயமாய் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமா. ஒருவேளை உங்களுக்கு அருகில் இருக்கிறவங்க, உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க, உறவுகள், சொந்தங்கள் எப்படி உங்களோட கிறிஸ்மஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அதிசயப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் என்னென்ன காரியத்தில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அது எல்லாம் என் ஆண்டவர் அதிசயமாய் நடத்துவார். அதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர் செய்ய போகிற அந்த அதிசயமான காரியத்தை காண போகிற நீங்க, பார்க்க போகிற நீங்க ஒரு விஷயத்தை கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாளிலே செய்ய போறீங்க. அதுதான் என்ன தெரியுங்களா? வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். Luke chapter 7 right from 11 onwards. 7ஆம் அதிகாரம் chapter 7 11 onwards. 11ஆம் வசனம் முதல். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சம்பவித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரிலே வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும்
தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அப்ப மூன்றாவது ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அந்த மகிமைப்படுத்தினாங்கன்றது வார்த்தைக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை இருக்கு. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஆவியானவர் சொல்ல வந்தது அதுதான், அந்த வார்த்தை தான். என்ன தெரியுங்களா? தேவன் தமது ஜனங்களை சொல்லுங்களேன் சந்தித்தார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை சந்தித்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, அவங்க சொன்னது என்னன்னா சந்தித்தார். சந்திப்பாருன்னு சொல்ல, அக்காவோட சத்தம் எனக்கு கேட்டுச்சு. சந்திப்பாருன்னு சொல்ல, என்னது அப்படின்னா என்ன ஆச்சு? சந்திச்சிட்டாரு, அவ்வளவுதான். அப்ப சந்திச்சிட்டாருனாலே இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது எப்படி தான் போகணும்? தேவனை மகிமைப்படுத்தினவர்களாக போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, தேவதூதன் ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தை நடத்துகிறான். அதை மேய்ப்பர்கள் பார்த்தாங்க. இன்னொரு இடத்துல நடக்காது, இது எப்படி முடியும், இவனை இறக்குறாங்களே ஆயிடுமா அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு மத்தியில அந்த காரியத்தை அதிசயமாக்கினார். சிலர் பரீட்சை பார்த்தவர்களுக்கு அந்த காரியத்தை அதிசயமாய் தோன்ற பண்ணினார். மூன்றாவது பார்க்கிறோம், அந்த காரியங்களை அதிசயமாய் முடித்தவர் இங்க நம்ம பார்க்கிறோம். இவர்கள் அந்த அதிசயமான காரியத்தை தேவனை மகிமைப்படுத்தும்படி சொல்றாங்க. அவர் தமது ஜனங்களை சந்தித்தார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? கர்த்தர் என்னை சந்தித்தார்னு தேவனை மகிமைப்படுத்த வரப்போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இப்பவே சந்தித்தாருன்னு நம்ம சொன்னோம். உங்களை சந்திச்சிட்டாரு. சந்திச்சிட்டாலே அங்க என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கிறோம். மரித்தவன் எழுந்து பேச தொடங்கினான். அப்படின்னா சந்தித்தவர், உங்களை சந்திச்சிட்டவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அதிசயமாய் முடிச்சிட்டாரு. நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னா, கர்த்தர் என்னை சந்திச்சிட்டார். சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சந்திச்சிட்டார். என்னைன்னு சொல்ற அந்த வார்த்தையில எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா? எனக்கு கிறிஸ்துமஸ் இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க, அந்த காரியத்துல சந்திச்சிட்டார். பணம் குறைவா இருக்கு பாத்தீங்களா, அந்த காரியத்துல சந்திச்சிட்டாரு. பொருள் கம்மியா இருக்கு பாத்தீங்களா, பொருள் வாங்க முடியுமா, ட்ரெஸ் வாங்க முடியுமா, பலகாரம் வாங்க முடியுமா, அதை வாங்க முடியுமா, இங்க போக முடியுமா, இவங்களை பார்க்க முடியுமா, கர்த்தர் அதை எல்லாம் சந்திச்சிட்டார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை சந்திச்சிட்டார். கர்த்தர் என்னை சந்திச்சிட்டார். ஒருவேளை வேலையா இருக்கட்டும், உங்களுடைய வருமானங்களாக இருக்கட்டும், இது வரைக்கும் உங்களோட வருமானம் வரலையா? உங்களுடைய கம்பெனியில சொல்லியிருக்கிறாங்களா வருமானம் எப்போ வரும் உனக்கு கிடைக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லாட்டி வருமானம் இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? சொல்லுங்க, கர்த்தர் என்னை சந்திச்சிட்டார். சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை சந்திச்சா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்திருச்சு நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுவேன் அப்படின்னு நினைச்சிருந்தவங்களை காட்டிலும், எனக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸே இல்லைன்னு சொன்னவங்க, இது எப்படி எனக்கு கிறிஸ்மஸ் இருக்கும், எப்படி நான் ஆண்டோட சமூகத்தில் வருவேன், அன்றைக்கு அதிகாலையில் நான் எப்படி நான் திருச்சபைக்கு வருவேன், என்னால் முடியுமா, எல்லாரையும் நான் எப்படி பார்ப்பேன், ஓ எனக்கு ட்ரெஸ் வாங்க முடியாது, ஓ எனக்கு எதுவும் செய்ய முடியாது, பணம் இல்லையே, எனக்கு பொருள் இல்லையே, என்னோட குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கே, என்னோட வேலையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, என்னோட வாழ்வில் இப்படி ஒரு கஷ்டம் இருக்கே, இப்படி எல்லாம் நினைச்சு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தேவ சமூகத்தில் கர்த்தரை அந்த நாளுக்காக, அந்த சந்தோஷமான நாளுக்காக, அந்த மகிழ்ச்சியான நாட்களுக்காக காத்திருக்கிற தேவனுடைய ஜனமே, தேவ சமூகத்தில் நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, கிறிஸ்துமஸ் பிறப்பினுடைய அந்த செய்தி என்ன தெரியுங்களா? தேவன் என்னை சந்தித்தார் என்று தேவனை மகிமைப்படுத்த போறீங்க.
அன்றைக்கு நீங்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த போறீங்க. அன்றைக்கு அதிகாலை வேளையிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி முக மலர்ச்சியோடு, இருதயத்திலே சந்தோஷமாய், ஆத்துமாவிலே ஆனந்தமாய், ஆவிலே ஆக்களிப்பாய் தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று வந்து தேவனை மகிமைப்படுத்த போறீங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஓ ஹalleluya 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 நன்றி 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 நன்றி. கேட்ட இந்த வார்த்தையை நம்ம ஒரு விஷயம் அப்படியே நம்மளை அபியாசப்படுத்துவோமா? இந்த வார்த்தை நம்மோடு கர்த்தர் பேசினார்ல, அது அப்படியே உங்களுக்குன்னு அப்படி அபியாசப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னோடு நீங்க பேசியிருக்கிறீங்க, என்னோடு பேசியிருக்கிறீங்க, என்னை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க, என்ன சந்திக்க வாங்க. நீங்க சந்திச்சிட்டா போதும், என் காரியம் எல்லாம் கூடிடும், என் காரியம் எல்லாம் நடந்துரும் சொல்லியிருக்கிறீங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு தேவ தூதனை கொண்டு நீங்க சொல்லி இருக்கிற வார்த்தை. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே. கோயவன் கலைமன்னா அனுதினம் வளைந்திடுமே. திருக்கரத்தால் சொல்லுவோமா? தாங்கே என்னை திருசித்தம் போ நடத்திடுமே. கோயவன் கலைமன்னா அனுதினம் வளைந்திடுமே. கோயவன் கலைமன்னா அனுதினம் வளைந்திடுமே. கோயவன் கலைமன்னா அனுதினம் வளைந்திடுமே. திருக்கரத்தால் தாங்கே என்னை திருசித்தம் போ நடத்திடுமே. கோயவன் கலைமன்னா ஓ வளைந்திடுமே. கோயவன் சொல்லுவோமா? அவரா
முடிய பண்ணுகிறார். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் முடிய பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுடைய காரியங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய காரியங்களை கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அந்த காரியங்களை அதிசயமாய் எனக்கு அவர் முடித்து விட்டார். அவர் என்னை சந்தித்து விட்டார் என்ற அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மகிமையான இந்த ஆராதனைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்கள்ல மக்களை அறிந்தவர், உங்களுடைய வார்த்தை நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பலவிதமான சூழ்நிலைகள்ல வெளியே சொல்ல முடியாத தன்னுடைய மனதில் இருதயத்தில் வைத்துக் கொண்டவர்களா உங்களுடைய பாதத்திலே வந்தவர்களுக்கு நீர் உம்முடைய வார்த்தை நீர் கொடுத்தீரே அப்பா. நீர் உம்முடைய வார்த்தை நீர் தந்தீரே. உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் நீர் அவர்களை வார்த்தையின்படியாக அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அதிசயமாய் அவைகளை முடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிறப்பினாலே உம்முடைய மக்கள், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே சமாதானத்தோடு, இருதயத்திலே மகிழ்ச்சியோடு, ஆவியிலே சந்தோஷத்தோடு உம்மை ஆராதிக்கும்படி உம்முடைய ஜனத்தை கத்து உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று உம்மை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வேளையில் ஒவ்வொருவரின் கர்த்தர் அப்படியாய் நீ நடத்துவீராக. மக்கள் ஒவ்வொருவரும் அப்படியாய் புறப்பட்டு போவார்களாக. எல்லாவற்றையும் உடைய கருத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனைகளை பங்கெடுத்து உடைய வார்த்தையை கேட்டு உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே எடுக்கிறோம். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பரிசுத்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதான வழி நடந்ததும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.